ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐபினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எல்லோரும் தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருக்கு. ஒரு பேர் எஸ்ஐபின்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் எஸ்ஐபினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன, சில பேர் சொல்லலாம் இது எங்களுக்கு தெரியுமே, இதை நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக கரெக்டு தான், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு ஃபைன், என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, ஸோ அதுங்களுக்காக சொல்கிறேன். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டு தான் ஒரு ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு ஃபண்டு. எஸ்ஐபின்றது என்னன்னா ஒரு மெத்தட். நம்ம மாதம் சீட்டு கட்டுறோம்ல, நகை சீட்டு கட்டுறோம்ல. இப்போ ஒரு நகைக்கடையில் நகை சீட்டு போட்டிருக்கோம்னா ஒரு மாதம் ஒரு 1000 கட்டுறோம்ல. ஸோ அந்த மெத்தட். இப்போ லோன் எடுத்திருந்தோன்னா இஎம்ஐன்னு ஒன்று கட்டுறோம்ல, இஎம்ஐன்றது மெத்தட். பணம் கட்டுறோம், மாதம் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி எஸ்ஐபின்றது ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங். ஓகேங்களா? அந்த எஸ்ஐபி அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எப்படின்னா, அதை ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா அக்கௌண்ட்டு டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி, அதாவது எடுத்து இந்த ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டில் போய் கிரெடிட் ஆயிரும். இந்த மெத்தட் இருக்குல்ல, இங்கேருந்து பணம் போய் போய் சேர்த்துல ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம மேனுவலாக இப்போ மாதம் சீட்டோ மாதம் இப்போ நம்ம போய் கிரெடிட் இருக்க மாதிரி இஎம்ஐ எப்படி நமக்கு மாதம் அவங்களே எடுத்துடுறாங்க, அதே மாதிரி எஸ்ஐபின்றது மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அதுவே எடுத்துரும். ஸோ இதுக்கு அளவு நம்ம தான் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ இந்த மெத்தட் பேர் தான் எஸ்ஐபி. எஸ்ஐபியில் போட்டால் காசு வளர்ந்துடும் அப்படின்றத தாண்டி இது ஒரு மெத்தட். எந்த மியூச்சுவல் ஃபண்டில், எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே நம்ம எஸ்ஐபி பண்ணணும். ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும், ஒரு 20 வருஷம் ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும், நல்லா வளர்ந்துருக்கு, ஒரு டேட்டா இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கா, ஸோ அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நானே குழப்பறேன், அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த எஸ்ஐபி மெத்தடை நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் எஸ்ஐபி பற்றினது. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எஸ்ஐபி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எஸ்ஐபி பற்றி உங்களுக்கு தெரில, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அவங்களுக்கு இதை பற்றி, இதோட கோர் பற்றி தெரிஞ்சுக்கணும், எஸ்ஐபினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். பாய்.